ஹாய் ஸ்டூடெண்ட் டெக்வாஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னா சாம்சங் எம் சீரிஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சாம்சங் M33 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த M33 5G ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கலாம். இவங்க வந்துட்டு அது கொடுக்காம ஏன் ஒரு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட ரெப்ரசன்டேட்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு 120 Hz ரெப்ரசன்டேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதனோட கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த M33யோட ப்ராசஸர்னு பார்க்கும்போது சாம்சங்கோட Exynos 1280 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து 5 நேனோமீட்டர் பில்ட் பண்ண ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் தான். இதனோட கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.4 GHz கொடுத்துருக்கனால இதனோட ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே எதிர்பார்க்கலாம். இந்த 5G ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5Gயில் வந்து 12 பேண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். M33ல யூஸ் பண்ணிக்கிற OS வெர்ஷன் பார்க்கும்போது அட்வான்ஸ் வெர்ஷனான Android 12 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு 1UI 4.1 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ரேமோட மெமரி வந்து தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ரோமில் இருக்கிற மெமரியை விர்ச்சுவல் ரேமை வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதிகபட்சமாக 16 GB வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சேஃப்டி ஃபியூச்சர்னு பார்க்கும்போது சாம்சங் நாக் செக்யூரிட்டி ஃபியூச்சர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேம் வேரியண்ட்னு பார்க்கும்போது 2 விதமான வேரியண்ட்டில் வந்து கிடைக்குது. 6GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 17,999 ரூபாய்க்கும், 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 19,499 ரூபாய்க்கும் அமேசான் வந்து சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு பேங்க் கார்டை வந்து யூஸ் பண்ணி பர்ச்சேசிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2,000 ரூபாய் வரைக்கும் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக வந்து தராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் வந்து குறைச்சி நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரின்னு பார்க்கும்போது 6000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 6000 mAh பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து தனியாக 25 வாட்ஸ் சார்ஜர் வேணும்னா நீங்கள் வந்து வெளியில் வாங்கி தான் யூஸ் பண்ண வேண்டி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி பார்த்தீங்கன்னா 6000 mAhன்றதுனால இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 215 220 கிராம் வரைக்கும் வெயிட் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமிங் அதிகமாக விளையாடும் போதும் சரி, அதுக்கப்புறம் அதிகமான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும் போதும் சரி, இதில் ஏற்படக்கூடிய ஹீட்டை வந்து கூல் பண்ணுறதுக்காக பவர் கூலிங் டெக்னாலஜி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் கேமரான்னு பார்க்கும்போது குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரான்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது வாட்டர் டாப் நாச்சில் வந்து 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸாக ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட பிரைமரி சிம்மில் வந்துட்டு நோ சிக்னலோ நோ நெட்வொர்க்கோ கிடைக்கும் போது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செகண்டரி சிம் வழியாக நீங்கள் வந்து கால் பண்ணவோ கால் ரிசீவ் பண்ணவோ இல்லை டேட்டா யூஸ் பண்ணவோ முடியும். இதில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. அட் டைமில் பார்த்தீங்கன்னா 2 நேனோ சிம் யூஸ் பண்ணலாம், ஒரு மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணலாம். அதர் ஃபியூச்சர்னு பார்க்கும்போது இன்டெலிஜென்ட் வாய்ஸ் ஃபோக்கஸிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான சத்தமாக இருக்கிற இடத்துலையும் வந்து தெளிவாக வந்து நம்மளால் கால் பேச முடியும். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ப்ளூடூத் 5.1 வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. வைஃபை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் சூரியன் டெக் சேனலோடு. சூரியன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.